நற்பவி யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணவரவுக்கான ஒரு எளிமையான டிப்ஸ் இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது இது செய்ய வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரை காலையில 6 to 7 செய்யலாம், அல்லது மதியம் 1 to 2 செய்யலாம். இதற்கு 32 வெற்றிலை, 32 வெற்றிலையிலையும் ஓட்ட கிழிசல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. வாங்கும் பொழுது நல்ல வெற்றிலையா பார்த்து ஒண்ணு போல வாங்குறது சிறப்பு. அது போல வாங்கிட்டு அந்த 32 வெற்றிலையிலையும் லேசா நாட்டு மாட்டு பசு நெய் தடவுங்க. தடவிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதே போல கஸ்தூரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் தடவிட்டு நூல்ல கட்டுங்க. 32ஐயும் கட்டிட்டு உங்க வீட்டுல உள்ள பெருமாள் படத்துக்கு, ஏன்னா இது புதன் ஹோரையில புதன்கிழமையில செய்யறதுனால பெருமாளோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணம் கிடைக்கும் பொழுது பணவரவு அதிகமாகும். அந்த 32 வெற்றிலையும் இது போல பசு நெய் தடவி மஞ்சள் தூள் தடவி நூல்ல கட்டி பெருமாள் படத்துக்கு போட்டு தூபம் காட்டி வச்சிருங்க. இது அடுத்த நாள் அது வாடி காஞ்ச பிறகு அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள நல்லா காஞ்சிடணும். ஈரத்தோட வச்சீங்கன்னா பூஜா பிடிச்ச மாதிரி ஆயிடும். நல்லா காஞ்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க. இது அந்த 32 அப்படிங்கிறது புதன் செய்யக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு புதன் ஹோரையில செய்யறோம். பெருமாள்ங்கிறது புதன். அப்ப இந்த புதன்கிழமை புதன் ஹோரையில இந்த மாதிரி 32 வெற்றிலையில இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணும் பொழுது இந்த வெற்றிலைய திரும்பவும் நம்ம பணத்து கூட வைக்கும் போது அந்த இடத்துல நல்ல பணவரவுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். இது தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அது போலவே இந்த திருப்பதி அப்படிங்கிற பேர்ல உள்ளவங்க, இல்ல திருவேங்கடம், அந்த மாதிரி ஒரு புதிய நபர்கள் உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாம ஒரு புதிய நபர்களை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு திருப்பதிக்கு பெருமாள் வர சொல்றாருன்னு அர்த்தம். அதே போல செந்தில்குமார், செந்தில்நாதன், ஜெயந்திநாதன், இந்த மாதிரி யாராவது புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வராங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்செந்தூருக்கு உங்களை முருகன் வர சொல்றாரு அப்படிங்கிற இது போல சூட்சமங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்களுக்கும் போயிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல பணவரவு உருவாகும், பணவரவு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.